ஹே ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம்டா. எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வியோட சீரீஸ் எப்போதாடி நீ கம்ப்ளீட் பண்ணுவேன்ற மாதிரி. கம்ப்ளீட் பண்ணிடுறேன்டா. நான் வியூஸுக்காக இன்னும் கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு செகண்ட் பார்ட் போட்டுடுறேன். நான் வெனஸ்டே அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக டப் பண்ணி போட்டுடுறேன், சரியா? ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அது வியூஸ் போயிடுச்சுன்னா செகண்ட் பார்ட் போட்டால் எல்லாருக்கும் புரியும்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒன் ஷாட் ஒன்று பார்க்கலாம். நான் நார்மலாக உட்காந்து காஃபி குடிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி லைன் வந்து, ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் ட்ரை பண்ணலாம். ஏன் இது ஜங்குக்கு இது நல்லா செட் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் ஜங்குக்கு தூக்கி போட்டேன். நீங்கள் வேறு யாருக்காவது போடணும், லைக் இந்த மாதிரி கண்டென்ட்டில் போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். பிடிஎஸில் 7 பேரில் யாருக்கு வேணாலும் நான் போட ரெடி தான், ஓகேவா? நான் OT7 ஸ்டாண்ட் தான். ஜிமின் என் பயாஸ், பட் OT7 எனக்கு எல்லாருமே பிடிக்கும். அதனால் நீங்கள் யாருக்கு கேட்டாலும் நான் கண்டிப்பாக போடுவேன். சில பேர் நான் நினச்சிட்டு இருக்காங்க, லைக் FF4 விமன் குக் மட்டும்தான், மேக்லைன் மட்டும்தான் போடுவாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. ஹங்லைனுக்கும் போடுவேன் நான். பட் எனக்கு ஸ்டோரி லைன் யாருக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு யோசிச்சு நான் எப்படி போடணுமோ போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா மேடி மாமா. இது கொஞ்சம் ஜங்குக்கு கொஞ்சம் இதில் மேடாக அப்படி இருப்பார். ஸோ அதனால தான் இந்த டைட்டில். உங்களுக்கு போக போக புரியும். ஸோ டைரெக்டாக நம்ம ஸ்டோரி பார்த்துடலாமா? வாங்க போகலாம். இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் தாவாணி தான் போட்டிருக்கீங்க. அப்படியே தாவாணியெல்லாம் இழுத்து சொருவிட்டு வீட்டில் இங்கத்துக்கும் அவங்கத்துக்கும் ஓடிட்டுருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அண்ணன் பையன் சோட்டு உங்கள் அப்பாவோட கண்ணாடி எடுத்துகிட்டு இங்கத்துக்கும் அவங்கத்துக்கும் ஓடிட்டுருக்கான். உடைக்கிற மாதிரியே கையில் வச்சுட்டு இங்கத்துக்கும் அவங்கத்துக்கும் ஓடிட்டுருக்கான். நீங்கள் போய் பிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. சோட்டு, அத்தைக்கு மூச்சு வாங்குது சோட்டு, இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றீங்க. அவன் அத்தை என்னை முடிஞ்ச பிடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு ஓடுறான். நீங்கள் டே இங்கே வந்துடுறா அமைதியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கத்துறீங்க. ஒரு வழியாக ஓடி இங்கத்துக்கு அவங்கத்துக்கும் ஓடி அவனை பிடிச்சிடுறீங்க. பிடிச்சி உங்கள் அப்பாவோட கண்ணாடி வாங்கி உங்கள் அப்பாட்டே குத்துறீங்க. ஏம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வாங்கி கண்ணாடியை போட்டுட்டு போயிடுறாரு. நீங்கள் இப்போ தான் அவனை அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு, ஐயோ சோட்டு இப்படிலாம் ஓடாதடா, அத்தைக்கும் வயசாகுதுடா, இப்படியெல்லாம் பண்ணினா எப்படிடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் சிரிக்கிறான். அத்தை என்ன அவனுக்கு வயசாகிடுச்சா, நீ கிளவி ஆகிட்டியா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஏன்டா பேச மாட்டேன், கிளவி ஆகிட்டேனா, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி பின்னாடியே போய் பிடிச்சி அவனை கிள்ளுறீங்க போட்டு. சோட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 5 வயசு ஆகுது. அவங்க அண்ணன் பையன் தான். அவங்க அண்ணனும் அண்ணியும் கொஞ்சம் ஒர்க் போகிறாங்க. அதனால உங்களுக்கு சோட்டுவை பார்த்துக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களாக எடுத்திருப்பீங்க. லைக் சின்ன வயசில் அவன் பிறந்ததுலேருந்தே நீங்கள் தான் வளர்த்துருப்பீங்க. அவனை உங்கள் கூட தான் தூங்குவாங்க, உங்கள் கிட்ட தான் சாப்பிடுவான், எல்லாமே நீங்கள் தான் அவனை பார்த்து வளர்த்துருப்பீங்க. லிட்டரலி உங்கள் பையன் மாதிரி தான் அவனை நீங்கள் வளர்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தான் அவன் ரொம்ப க்ளோஸ். வீட்டில் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். உங்களை நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்பான். ஸோ அதனால் எல்லாருமே உங்ககிட்டே விட்டுருவாங்க, நீ அவன் என்னன்னா பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி. சோட்டோட அம்மாவுக்கு லைட்டாக ஒரு ஏக்கம் இருக்கும். பிள்ளைய நம்ம பார்க்கலையே, பிள்ளை அத்தன் இருக்கா, என்னதான் இருந்தாலும் அம்மான்றது இதுவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கும். அதனால் அவங்க எல்லாம் சொல்லிக்க மாட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக சோட்டுக்காக ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் பே பண்ணுன்றதுக்காக அவங்க ஒர்க்லாம் போய் 2 பேர் பேலன்ஸ்டாக ஃபேமிலி வச்சு பார்க்கணுன்றதுக்காக இருக்கும். நீங்கள் மிடில் கிளாஸ் தான். ஸோ அதனால் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கு. அதனால நீங்கள் உங்கள் அன்னிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சோட்டுவை பார்த்துருப்பீங்க. ஸோ டேஸ் இப்படியே போகுது. சோட்டு சரியான வாள், சரி அருந்த வாள். அவன் அவ்வளோ கொஞ்ச நேரம் சும்மா விட்டாலே ஏதாவது பண்ணி விட்டுருவான், பிரச்சனை ஏதாவது பண்ணிடுவான். இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்கள் போயிட்டு டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் உட்கார வச்சு டிவி போட்டுட்டு கார்ட்டூன் ஏதோ போட்டு விட்டு, ஸோ நீங்கள் அப்படியே மேலே போய் ரூமில் போய் உட்காடுறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, ஏ வயனே, ஏ வயன் இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்கள் ஐயோ இந்த வீட்டில் என்ன நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு என்னம்மா அப்படின்னு போய் கேட்குறீங்க. அவங்க இந்த சோட்டு பையன் நைட்டு சப்பாத்தி வேணுன்றாண்டி, சப்பாத்தி கொடுக்கலன்னா என் மண்டையில் கல்லை தூக்கி போட்டுருவேன்னு சொல்கிறாண்டி, நீ கொஞ்சம் சுட்டு கொடுத்துருடி, நான் குழம்பு வச்சுட்டேன், சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் பண்ணிடுறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா. நீங்கள் ஐயோயோ அப்பா நிறைய அது குடும்பமாவையா இதுன்ற மாதிரி இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன், குழந்தை கேட்டீங்கன்னு சொல்ல முடியாது இல்லை, சரி நான் பண்ணுறேம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சோட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீங்களும் சரி வாடா சோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் படுக்க வச்சுக்கிறீங்க. ஏன்னா சோட்டு உங்கள் கூட தான் தூங்குவான், நீங்கள் தான் அவனுக்கு சோறு ஊட்டி எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால அவங்க நீங்கள் சொல்கிறதவங்க கேட்பான், உங்கள் கூட தான் இருப்பான் அவன். நீங்களும் வாடா சோட்டுன்னு கூட்டு போயிட்டு நீங்களும் உங்கள் கூட படுக்க வச்சுக்கிறீங்க. அவன் கையை காலெல்லாம் போட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். அப்போ தான் உங்கள் ஃபோன் நீங்களும் தூங்க போகலான்னு போகும்போது உங்கள் ஃபோன் அடிக்குது. நீங்கள் அடிச்சு பிடிச்சி என்னடா இந்த நேரத்தில் ஃபோனுன்னு அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் மாமா ஜங்குக்கு மாமான்னு காலர் ஐடி வரவும் உங்களுக்கு இன்னும் இந்த நேரத்தில் மாமா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க. ஹலோ ஹலோ மாமா என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக கேட்குறீங்க. அவர் ஏய் குட்டச்சி என்னடி சொன்னவொன்னே சாயங்காலம் ஃபோன் பண்ணியிருந்தானே சொன்னேன், எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவர். நீங்கள் மாமா கத்தாத மாமா, பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான் சோட்டு, மற்றதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணனா முடியாது அவனால் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் மாமா அது இல்லை மாமா, நீ வேறு அதை ஏன் கேட்குற, சாயங்காலம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் மேலே வந்தேன், எங்கள் அம்மா திருப்பி கூப்பிட்டு சப்பாத்தி சுடு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, அதனால நானும் போயிட்டு சரின்ட்டு இல்லை சமைக்க வேலையை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே பாத்திரம் கழுவி விட்டாங்க, அப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இப்போ தான் படுத்தேன் மாமா.
எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சுக்கோடி, என்னை நீ உண்மையிலே லவ் பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு வயன் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் மாமா அப்படிலாம் பேசாத மாமா, நம்ம எத்தனை வருஷம் 4வது வருஷம் ஆக போகுது நீயும் நானும் லவ் பண்ணி, ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க. அவர் பேருக்கு தான் நீ 4 வருஷம் லவ் பண்ணுறோம், ஆனால் நீ பாரு நீ பாட்டு அங்கே உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா, நான் தான் உன்னை பற்றி யோசிச்சிட்டே உட்காந்துருக்கணும். மாமா அப்படிலாம் இல்லை மாமா, நான் உண்மையாக நீ வேலையாக இருந்தால் நான் மாமா பண்ணல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சரி கோச்சுக்காத மாமா, நீ எனக்கு பற்றி அக்கறை இல்லை வயன், எனக்கு ஏதாவது பக்கத்து ஊரில் தான் இருக்க, கிளம்பி என்னை வந்து பார்க்கணுன்னு ஏதாவது இருக்கா, ஏன் நீ வந்து பாருமாம்மா, நான் வேணாம் நான் சொன்னேன். ஏய் நடிக்காத, எத்தனை வாட்டி நான் கிளம்பி வந்து நீ நானும் ஊர் சுற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அட ஆமாம்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உனக்கு என் மேலே லவ் இருந்தால் தானே நான் தான் உன்னை உருகி காதலிக்கணும். மாமா இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு உன் மேலே நிறையா லவ்வெல்லாம் இருக்குது, என் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நல்லா வெளிலலாம் வர முடியல, நான் என்ன பண்ணுறது சொல்லு, உனக்கே தெரியும்ல நம்ம வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு, உங்கள் அத்தை தானே எங்கள் அம்மா, தெரியாதா உனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம் சரி அந்த அரிசி மூட்டை எங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா குழந்தை எப்படிலாம் சொல்லாது மாமா, உன் கூட தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சோட்டுவா தான் கேட்குறாரு. ஆமாம் மாமா பக்கத்தில் தான் தூங்குறான், சத்தமாக பேசாத கத்தாத, குழந்தை எழுச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆஹா சாருக்கு இந்த ஆசைலாம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உன்னை 4 வருஷமாக லவ் பண்ணுறேன், அதுவும் நீ செம்ம பீசிடி, சாதா ஃபிகராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீயோ உன்னோட அப்படின்னு இழுக்கிறாரு அவர். நீங்கள் மோமோ போதும் குழந்தை இருக்குது கொம்முன்னு இது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவரும் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுறாரு. நீங்கள் அப்படியே நைட்டு ஃபுல்லாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஃபோன் பேசிவிட்டு ஃபோன் வச்சுருப்பீங்க. இப்படியே கொஞ்சம் நாள் போகுது, நீங்கள் காலேஜும் முடிச்சிருக்கோம், நீங்கள் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஸோ வீட்டில் தான் இருக்கீங்க, சோட்டுவை பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படியே இருக்கீங்க கொஞ்ச நாள். இப்படி இப்போ டேஸ் போகவும் உங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஒரு கால் வருது, உங்களோட உங்கள் தாத்தா வீட்டிலேருந்து. அவங்க பாட்டி தான் பண்ணுறாங்க, பண்ணி இந்த மாதிரி தாத்தா கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு, நீ வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தலைகால் புரியல, எங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லியே ஊருக்கு போகணும், எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மறுநாளே ஊருக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி போகணும்னு சொல்லிடுறாங்க. பக்கத்து ஊர் தான், அதனால் போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் இதை கேட்ட உடனே தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுறதா இல்லை ஜொங்குக்க பார்க்க போகிறோன்னு சந்தோஷப்படுறதான்னு ஒன்றுமே உங்களுக்கு புரியல. நீங்களும் துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே நம்ம மாமா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. அவள் தான் சோட்டு பார்க்குறா, நீங்கள் குதிச்சுட்டு இருக்கிறது இங்கே அங்கே ஓடுறது, அந்த துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம். அத்தை என்னத்தை ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். நீங்கள் சோட்டுவை பார்த்து அது இல்லைடா நம்ம ஊருக்கு போகிறோம்ல, தாத்தா எல்லாரையும் பார்க்க போகிறோம்ல, அதுதான் அங்கே நம்ம ஜாலியாக விளையாடலாம், நிறைய பசங்களாம் இருப்பாங்களா, நம்ம விளையாடலாம், அதுக்கு தாண்டா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு சொல்கிறீங்க. அவனும் சரி எத்தனைட்டு மாண்டி ஆட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிடுறீங்க. போனோடனே உங்கள் அம்மா நேராக துணி பேக் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு நேராக உங்கள் தாத்தா கிட்ட தான் போகிறாங்க, தாத்தா ரூமுக்கு தான் போய் பார்க்குறாங்க. அவங்க தாத்தா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காரு, கொஞ்சம் அன்கான்ஷியஸாக அப்படி தான் இருக்காரு. அவங்க அம்மா ஒரு செம்மையாக அழுகுறாங்க, அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு. அவங்க பாட்டியா அழுவாதம்மான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அப்படியே பக்கத்துலேயே நிற்கிறாங்க. உங்கள் தாத்தா கொஞ்சமாக கண்ணை முழிச்சு எல்லாரையும் பார்க்குறாரு, பட் ஆனால் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்காரு. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கண்ணை திருப்பி மூடிக்கிறாரு. இங்கே எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. நீங்களும் நின்றுட்டு உங்கள் தாத்தாவை போய் பார்க்குறீங்க, சீக்கிரம் சரியாயிடுவீங்க தாத்தான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. ஸோ இப்படியே போகுது. அப்போ தான் உங்கள் அம்மா போய் எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் மண்டை ஆட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போகிறீங்க. எல்லாம் இழுத்து தாவணியெல்லாம் சொருவிட்டு நேராக போகிறீங்க கிச்சனுக்கு தான். அப்போ போதே யோசிச்சிட்டே போகிறீங்க, ஊரில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தாலும் பார்த்தா வீட்லேயும் என்னையை தான் வேலை வாங்குவாங்க, இங்கேயும் நான் தான் வேலை வாங்குறேன், என்னையை தான் வேலை வாங்குவாங்க, இவங்களாம் திருந்த மாட்டாங்க, எனக்கு சீக்கிரமாக வயசாகணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் புலம்பிட்டு போய் பாலை காய வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, பால் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜொங்குக் வர்றாரு. ஜொங்குக் வந்து கொஞ்சம் சாமான்லாம் அவங்க வீட்டில் வாங்க அமைச்சிருப்பாங்க, ஏன்னா ஊர்லேருந்து எல்லாம் வரீங்கல்ல, ஸோ தேவையான பொருள்லாம் வாங்கிறதுக்காக வெளியில் கொஞ்சம் அமைச்சிருப்பாங்க ஜொங்குக் அப்போ தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வெளியில் ஃபுல்லாக செருப்பாக இருக்குது. அவர் வீடு அப்போ எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே வந்து பார்க்குறாரு. அப்புறம் எல்லாத்தையும் பொருள் எல்லாம் வச்சுட்டு நேராக அவங்க தாத்தா ரூமுக்கு தான் போகிறாரு. தாத்தா ரூமுக்கு போய் பார்த்தா எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்களை தான் தேடுறாரு, பார்த்தா அவங்களை காணும். நீங்கள் என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. எங்கே நம்ம ஆளை காணும், குட்டச்சி எங்கே போனா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சரி உடனே யார்கிட்டயும் போய் கேட்க முடியாதுட்டு கம்முன்னு கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. ஆக்சுவலி ஜொங்குக்கு உங்களுக்கு வந்து மாமா பையன், உங்களோட 2வது மாமா பையன், மூத்த மாமா, உங்களுக்கு 2 மாமா, மூத்த மாமா சின்ன மாமா, இது சின்ன மாமாவோட பையன் ஜொங்குக்கு. ஸோ அப்படியே நின்றுட்டு அப்படியே வந்து அவர் கூட்டத்தோட குடும்பம் நின்றுட்டு இருக்காரு. அப்போ தான் எல்லாரும் ஜொங்குக்கு வந்தது அப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் அம்மாலாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஜொங்குக் கிட்ட, டே என்னடா பெரிய பையன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர்
அத்தை உங்கள் ஜொங்குக்கு என்ன உங்கள் அண்ணன் எனக்கு என்ன சின்ன வயசு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு 27 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் ஆமாண்டா உன்னை இப்போ தான் சின்ன பிள்ளையா பார்த்த கணக்கு ஞாபகம், அதுக்குள்ளே பாரு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லி எல்லாம் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஜொங்குக்கு அப்படியே கம்முன்னு போய் நிற்கிறாரு. இப்போ தான் சோட்டுவை பார்க்குறாரு. கூப்பிட்றாரு சோட்டுவை. டேய் டேய் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சோட்டு திரும்பி பார்த்துட்டு திரும்பிக்கிறான். ஏன்னா சோட்டுக்கும் ஜொங்குக்கும் ஆகாது. ஏன்னா ஜொங்க திட்டிகிட்டே இருப்பார் சோட்டுவை, எப்போ பாரு உங்கள் கூட இருக்கான்ட்டு. அவன் திரும்பிக்கிறான். அப்போ தான் அவர் கிட்ட போய் ஏய் அரிசி மூட்டை அப்படின்னு கூப்பிட்றாரு. அவன் என் பேர் ஒன்றும் அரிசி மூட்டை கிடையாது, என் பேர் சோட்டுன்னு கூப்பிட்டு பேசுகிறேன்னா இல்லைன்னா பேசாத மாமா அப்படின்னு சொல்கிறான். அவர் டேய் என்னடா வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு சரி உங்கள் அத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜொங்குக்கு. சோட்டு பார்த்துட்டு நீ அதே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பொறுமையாக பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோட்டு அத்தை கிச்சனில் இருக்குது, காப்பி போட சொன்னாங்களா, அதான் பாட்டி காப்பி கேட்டாங்க, அதான் போய் கிச்சனில் போட போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் உட்காந்துக்கிறான். ஜொங்கு கேஸ்து இந்த குள்ளே வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு தான் போகிறாரு. நீங்கள் நல்லா பாலெல்லாம் காய்ச்சி நல்லா காஃபி போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாலை எடுத்து வடிகட்டில் அப்படியே ஊற்றலான்னு கொஞ்சம் பால் எடுத்து அப்படியே ஊற்ற போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஜொங்குக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுறதை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வடிகட்டியில் ஊற்றிட்டே இருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் வேறு அது அந்த முந்தானி இருக்கும்ல தாவானியோட அந்த ஃப்ளீட்டு, அதை இழுத்து நீங்கள் நல்லா இடுப்பில் எடுத்து சொருகிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக ரிவீலிங்காக இருக்குது. ஜொங்குக்கு வந்து உங்கள் மூஞ்ச பார்த்தாரோ இல்லையோ அந்த பிளேஸ் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதை தான் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு வேணும்னு பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்ணுறாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாட்டு காஃபி ரெடி பண்ணுற அந்த இதில் இருக்கீங்க. அவர் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்காரு. ஆனால் அவருக்கு கை நம்மன்னு இருக்குது, அவரால் முடியல. நேராக அவங்க கிட்ட வந்து அப்படியே உங்கள் இடுப்பு பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டுறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் கீழே போட்டு அப்படியே ஜொங்குக்கு அவங்க வாயை மூடிட்டு அப்புறம் செவத்தோட போய் வச்சிடுறாரு. அப்படி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி வலிக்குது உங்களுக்கு இடுப்பில் கீழ்னது. அப்படியே கம்முன்னு நீங்களும் அப்படின்ற மாதிரி அப்படியே சவுண்டை கம்மி பண்ணிக்கிறீங்க. இங்கே பாத்திரம்லாம் உளுந்த இதில் வந்து அவங்க சோட்டு குடுன்னு ஓடி வரான். ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வரான். எல்லோரும் என்னாச்சு வயன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கத்துறாங்க. நீங்கள் அம்மா இல்லைம்மா இங்கே பாத்திரம் விழுந்துருச்சுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அங்கே ஓகே சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா இவளுக்கு இப்படி தான் ஒரு வேலை உருப்படியாக பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் மாமா என்ன மாமா எல்லாம் இருக்காங்க, ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜொங்கு ஆமாம் இப்படி தான் ஏதாவது பார்த்தா தான் உன்னை உண்டு, இல்லைன்னா அவன் கூட தான் அந்த அரிசி மூட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும், இல்லை யாராவது இருப்பாங்க, அப்புறம் நான் எப்படி பார்க்குறதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் மாமா என்ன தான் இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் வந்து பயமுடுத்தாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு ஜொங்குக்கு ஏய் என்னை தவிர இந்த வீட்டில் யாரடியும் உன் இடுப்பை கிள்ளுவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை, தள்ளு பாரு உன்னால் பாரு திருப்பி நீ காப்பி போடணும், எல்லா பாலையும் கீழே ஊற்றிட்டேன் அப்படி சொன்னோடனே ஜொங்குக்கு பால் போனால் போதுடி இந்த மூமெண்ட் திருப்பி வருமா அப்படி சொல்லிட்டு ஒரு மார்க்கமாக பேசுகிறாரு. நீங்கள் மாமா நீ சரியில்லை நீ கிளம்பு போ நீ போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளில துரத்துறீங்க. கரெக்டாக நீங்கள் வெளில ஜொங்குக்கு தள்ளிட்டு இருக்கும்போது சோட்டு வந்துடுறான். அத்தை என்னாச்சு உனக்கு, ஏன் கத்துன நீ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். நீங்கள் அது ஒன்றும் இல்லை சோட்டு, பால் கொட்டிடுச்சா அத்தை காலில், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஐயோ அத்தை ஏன் அத்தை பார்த்து பண்ணத்த நீ அப்படி சொல்லிட்டு சோட்டு ரொம்ப அக்கறையாக பேசுகிறான் ஜொங்குக்குங்க. அப்புறம்ன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நல்ல அத்தை நல்ல மருமகனா நல்லா நடத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்போது சோட்டு வந்து நான் எங்கள் அத்தை கூடயே இருக்கேன்ற மாதிரி அவன் உள்ளே போவான். அவன் ஷர்ட்டு காலரை பிடிச்சி தரன்னு இழுத்து போயிடுவார். வா உங்கள் அத்தை காப்பி போட்டு வருவா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. சோட்டும் விடு சொங்குக்க போட்டு செம்மையாக அடிக்கிறான். அவர் கேட்குறதா இல்லை பிடிச்சி தரன்னு அந்த ரூம்க்கு எழுத்துட்டு போயிடுறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு இவனுங்க திருந்த மாட்டானுங்கன்ட்டு நீங்களும் காஃபியெல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறீங்க. ஜொங்குக்கும் அதே ரூமில் தானே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் அவருக்கும் கொண்டு போய் காஃபி நீட்டுறீங்க. முறைக்கிறீங்க நீங்கள் அவர் பண்ண வேலைக்கு. ஏன்னா அவர் கிள்ள உங்களுக்கு இடுப்புலாம் செம்மையாக வலி எடுத்துருக்கும், கொஞ்சம் ரெட்டிஷாக அப்படியே ஆயிருக்கும். அவர் நேராக காஃபி எடுக்கிற மாதிரி எடுக்க வந்துட்டு சைடில் அப்படியே தள்ளி உங்கள் இடுப்பை தான் திருப்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே எடுத்து அந்த ஃப்ளீட்டை எடுத்து விட்றீங்க அப்படியே மேலே பார்க்காதன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜொங்குக்கு சிரிச்சுட்டு காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து தாத்தாக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டேஸ் போயிட்டே இருக்காரு. உங்கள் தாத்தாக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கார் இப்போ ஒரு 2-3 டேஸாக. ஏன்னா அவங்க எல்லாரையும் பார்த்துட்டாருன்ற ஒரு சந்தோஷத்தில் கொஞ்சம் போய் ஏஞ்சி உட்கார்றாரு, பேசுகிறாரு கொஞ்சம் அப்படிலாம் இருக்குது. இப்போ உங்கள் அம்மாவை தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மாட்ட தான் உங்கள் அம்மா ஒரு கையை இறுக்கமாக பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் தாத்தா ரூமில் எல்லோரும் இருக்கீங்க. உங்கள் அம்மாவை தான் உங்கள் தாத்தா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு கையை இறுக்கமாக பிடிச்சி.
என்னம்மா அப்பாவை இப்போ தான் வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் அம்மா அழுதுட்டு, "அப்பா இல்லைங்கப்பா, ஊரில் நிறைய வேலை இருந்ததுப்பா அவருக்கு, அதனால தான்ப்பா வர முடியல. எனக்கு உங்களை வந்து பார்க்கணுன்னு இருந்ததுப்பா, என்னால் முடியலப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா, இப்படிலாம் பேசாதீங்கப்பா" அப்படின்னு உங்கள் அம்மா அழுகுறாங்க. உங்கள் அப்பா ஐ மீன் உங்கள் தாத்தா வந்து, "சரி விடுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூமில் இருக்கவங்க எல்லாரையும் பார்க்குறாரு உங்கள் தாத்தா. பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்புறம் உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் பக்கத்தில் போய் நின்றுக்கிறீங்க. உங்களை கையில் இன்னொரு கையில் உங்களை பிடிச்சிட்டு உங்கள் அம்மாவை தான் பார்த்து, "மா அப்பா உன்னை கேட்பேன் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா கேட்குறாரு. உங்கள் அம்மா, "அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. உடனே உங்களை பார்த்து, "நம்ம பையனை இந்த வீட்டுக்கே மருமகளாக கொடுத்துட்றியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன தாத்தா பேசுகிறாருன்ற மாதிரி. ஆனால் உங்களுக்கு ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருக்குது. ஏன் நம்ம ஜங்குக்கு மாமாவே கட்டிக்கிறதுக்கு தாத்தா ஹெல்ப் பண்ணுறாருன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அங்கே எல்லாரும் ஜங்குக்குமே செம்ம ஷாக்கு. என்ன தாத்தா பட்டுன்னு இப்படி ஒரு பிளானை போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவர் அங்கே சந்தோஷமாக இருக்காரு. நீங்கள் திரும்பி அப்படியே ஓரக்கண்ணில் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணடிக்கிறாரு. "பத்தியா நம்மளுக்கு கடவுளே கைக்கூடி எல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி." அதுக்கப்புறம் நீங்களும் அந்த ரூமில் அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் தாத்தா அப்படியே உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவும் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மண்டையாட்டுறாரு. ஓகேன்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் சரிப்பா கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் அவங்க தாத்தா, நம்ம இது பையனுக்கு நம்ம நம்ஜூனை கட்டி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் தாத்தா ஒரு ட்விஸ்ட்டை போட்டு உடைக்கிறாரு. நம்ஜூன் யாருன்னா உங்கள் அம்மாவோட மூத்த அண்ணனோட பையன். ஜங்குக்கு வந்து உங்கள் அம்மாவோட 2வது அண்ணனோட பையன். நம்ஜூன் வந்து மூத்த அண்ணன் பையன். ஆனால் உங்கள் தாத்தா வந்து உங்களை இப்போ உங்கள் மூத்த அண்ணன் பையனுக்கு, அதாவது உங்கள் அம்மாவோட மூத்த அண்ணன் பையனுக்கு வந்து உங்கள் பெரிய மாமாவோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிடுறாரு. இங்கே ஜங்குக்கு இதை கேட்ட உடனே கண்ணு விரியுது. என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. நம்ஜூன் மாமாவையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நம்ஜூன் மாமா எல்லாம் மாமாவா அப்படி பிடிக்கும். உங்களுக்கு அவர் மேலே லவ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ஜூன் ஆக்சுவலி அவர் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போது அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் தாத்தா ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு. இங்கே ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது மனுஷனுக்கு. என்னது இது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவங்க தாத்தா வந்து உங்கள் அம்மாட்ட இப்படி சொன்னோடனே உங்கள் அம்மாவும் சரி சொல்லிடுறாங்க. இங்கே செம்மையாக டென்ஷன் ஆகி ஜங்குக்கு போயிடுறாரு. உங்களுக்கு போகணும் ஜங்கு கிட்ட போய் பேசணும்னு தோணுது. ஆனால் நீங்கள் கம்முன்னு அப்படியே நிற்கிறீங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இருக்காங்க. இப்படி அவர் போனோடனே பின்னாடியே போக முடியாதுல்ல. அதனால் நீங்கள் கம்முன்னு நிற்கிறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல். இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் கம்முன்னு நிற்கிறீங்க. சரி ஓகே அப்புறம் பேசிக்கலாமா மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்புறமா அப்படியே நைட்டும் ஆகுது. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஜங்குக்கு சாப்பிட வரவே இல்லை. அவர் ரூம்லேயே தான் இருக்கார். இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவராலே எதுவும் பேச முடியல ஃபேமிலின்றதுனால. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே இருக்கார். அதனால் நீங்களும் வந்து ரூமில் அப்படியே இருக்கீங்க. அப்புறம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு நைட்டு ஜங்கு கிட்ட எப்படியாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நீ மாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு மெசேஜை பார்த்துட்டாரு. ஆனால் ரிப்ளேவே இல்லை. நீங்கள் சரி ஓகே எப்படியா இருந்தாலும் மாமா கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் மாடியில் போய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் ஜங்குக்கு வரவே இல்லை. சரி ஓகே போகலாம் அப்படின்னு நீங்கள் இறங்கும் போது ஜங்குக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வராரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பஸ் சிரிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு நேராக அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஒரு பின்பக்கம் ஒரு வால் மாதிரி இருக்காங்க கூட்டு போய் ஜங்குக்கையும் நிற்க வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்து கேட்குறீங்க, ஏமாம்மா உனக்கு என் மேலே என்ன கோவம்? நானே நம்ஜூன் மாமாவை கட்டிக்கிற சொன்னேன். தாத்தா தானே கேட்டார். நீ ஏன் என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ண போகிற இப்போது? ஜங்குக்கு மாமாவை கட்டிக்க போகிறேன். நீ எப்படியோ பேச போகிறது இல்லை. நம்ஜூன் மாமாவே ஓகே தான் சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறதுக்கு மண்டை ஆட்டிட்டு நீ கட்டிக்க போகிற மாவனை. எதுக்கு நடுவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் இன்னொரு வாட்டி இப்படி பேசுன்னு வச்சுக்கோ அரைஞ்சிருவேன். நான் இப்போ சொன்னேன் நான் நம்ஜூன் மாமாவை கட்டிக்கிறேன்னு. நான் உன்னே தானே லவ் பண்ணுறேன். எப்படி நான் போய் அவரை கட்டிப்பேன்? லூஸ் மாதிரி பேசாத. நம்ம யோசிக்கலாம் ஏதாவது. இப்போ என்ன தாண்டி பண்ணலான்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. நீங்கள் யோசிக்கலாமாம்மா, அதுக்காக நீ கோவப்பட்டீங்கன்னா இப்போ எல்லாம் சரியாயிடுமா? ரொம்ப புரியாமல் நீ பண்ணாதம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. அவர் என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியலடி. எப்படி 4 வருஷம் நான் உருக்கி லவ் பண்ணுவேன், அவனை கூட்டு போய் வேறு ஒருத்தனை கட்டி வைப்பாங்கன்னா நான் எப்படி பார்த்துட்டு கம்முன்னு இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் மாமா அதெல்லாம் எதுவும் நடக்காது. கல்யாணம் எனக்கு ஒன்று நடந்தால் உங்ககிட்ட தான் நடக்கும் சரியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் அப்படின்ற மாதிரி மண்டை அடிக்கிறாரு. நீங்கள் இப்போ என்ன உனக்கு சரி நீ வந்து சரியாக மாட்டியா, நீ இப்படியே தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ மீன் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர் என்ன இப்படியே இருக்க போறியான்னு கேட்குறேன். எனக்கு மூடு சரியில்லையா? யார் உன்னை என்ன பண்ணா? இங்கே சின்ன விஷயத்துக்குலாம் நீ ஏன் கோவப்படுற? ஏய் இது சின்ன விஷயமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வெறுப்பேற்றி விட்டு அவர் இன்னும் வெறுப்பாகி அதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் சரி இன்கேஸ் நான் நம்ஜூன் மாமாவே கட்டிக்கிட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவர் மூஞ்சிக்கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுற, அவர் வாலில் சாஞ்சிருப்பார். உங்களை அப்படியே வாலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே
கிஸ் பண்ணுறாரு, செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறாரு, ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. இதை சொன்னோன்னே அவருக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அவருக்கு அப்படியே உங்களுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் போட்டு அவர் ஷோல்டர் அடிக்கிறீங்க, நிறுத்துன்ட்டு. அப்புறம் அவர் ஃபுல்லாக கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவர் அப்படியே வெறியெல்லாம் காட்டிட்டு அப்புறம் விடுறாரு. நான் சொன்னேன், இன்னொரு வாட்டி சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஐயோ இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிருக்கு உங்களுக்கு. அவர் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை வாயில் வந்ததுன்னு வையன், நீ நடக்கிறதே வேறு. உனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் அது என் கூட தான் நடக்கும். தாலின்னு உன் கழுத்தில் ஒன்று ஏறினா அது நான் கட்டுற தாலியாக மட்டும்தான் இருக்கும். புரியுதா? மண்டையில் நல்லா ஏற்றி வச்சுக்கோ. அவங்க அப்பா சொல்கிறான், அவங்க ஆத்தா சொல்கிறான்னு எதாவது மாவலை ஏதாவது நீ பண்ண பார்ப்பேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை யாரையும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் சும்மா விட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டேன். நீ போய் எவனாவது கட்டிக்கிறேன்னு போய் ஏறி மணப்பேட்டில் உட்காந்துன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேறு. கொலை பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அட பாவி, இவ்வளோ பெரிய ஆளாடா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவர் என்ன வாயை பழந்து பார்க்குற, சொல்லனா செய்ய வேண்டி. உன் ஜொங்குங்க மாமா சும்மா இடம் போடாத. எனக்கு தெரியும் மாமா, நீ கோவப்படாத, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் அப்படியே ஷோல்டரில் அவர் மேலே சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு இப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் உங்களுக்கு அந்த நைட்டு. இப்போ நம்ஜன் ஊர்லேருந்து கூப்பிட்றாங்க. நம்ஜனும் வராரு ஊருக்கு. நம்ஜன் நல்லா படித்து நல்லா ஃபாரினில் செட்டில் ஆகிரு. டோட்டலாக அப்படியே கோட் சூட் அந்த மாதிரி இருக்கார் செம்மையாக. அவர் வராரு, நீ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படியே போகுது. அப்புறம் நம்ஜனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வயனை வந்து கல்யாணம் உனக்கு பண்ணி வைக்கிறாங்கன்னு முடிவு பண்ணியிருக்கோன்ட்டு வீட்டில் சொல்கிறாங்க. நம்ஜனுக்கு தூக்கி ஏறி போட்டுறது, என்னையே கேட்காம நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ஜனும் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லை, அதனால டக்குன்னு சொல்லவும் அவரால் அதை இது பண்ணிக்க முடியல. அவர் டைம் வேணும்னு கேட்டுடுறாரு. இப்படியே அவர் ரூமில் வந்து நம்ஜுன் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து துணியெல்லாம் எடுத்து ஷெல்ஃபில் வைக்கவும் ஜொங்குக்கு வந்து நம்ஜுன் கிட்டே பேசுறதுக்கு வராரு. ரூமுக்கு வந்து கதவு தட்டுறாரு ஜொங்குக்கு. நம்ஜுனை பார்த்துட்டு ஜொங்குக்கு வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஜோங்குக்கும் உள்ளே போய் உட்கார்றாரு. எப்படி நம்ஜுன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாண்டா கூப்பிடுவார். எப்படி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ஜுனும் நல்லா இருக்கேன்டா, ஃபாரின் நல்லா செட்டில்டா, அங்கே எல்லாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை, என்ன நம்ம ஊரில் இருக்க சாப்பாடு தான் மிஸ் பண்ணுறேன், மற்றபடி எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. ஜோங்குக்கும் சரிங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு சொல்கிறாரு. நம்ஜுன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்போ தான் ஜோங்குக்கு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நானும் வயனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது நம்ஜுன் கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. நீயும் வயனும் லவ் பண்ணுறீங்க தானே, எனக்கு தெரியும்டா, நீ கவலைப்படாத, இந்த கல்யாணம் அதெல்லாம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அதுவும் வயன் மேலே எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் எதுவுமே இருந்தது கிடையாது. ஏதோ வீட்டில் இவங்க சொல்கிறதுக்கு எதுவும் கூப்பிட்டானே தெரியல, சரி தாத்தா குழம்பு சரியில்லை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் எதுவும் இஷ்டம் இல்லைடா, நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். எதுவுமே யோசிக்காமல் சொன்னால் எங்கள் அம்மா வந்து தாம் தூம்னு குதிப்பாங்க எங்கள் அம்மா அப்பாலாம். அதனால தான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு அப்புறமா வேணான்னு சொல்லிடலான்ட்டு தான் நான் கொஞ்சம் டைம் கேட்டேன். நீ எதுவும் கவலைப்படாத, நான் வயனெல்லாம் இங்கே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டுலாம் போயிட மாட்டேன், கவலைப்படாதுன்ற மாதிரி நம்ஜன் சொல்லிடுறாரு. ஜொங்குக்கு இங்கே அப்படியே அந்த சந்தோஷத்தில் போய் நம்ஜனை கட்டியே பிடிச்சிடுறாரு. ஐயோ அண்ணா தேங்க்ஸ் அண்ணா அப்படின்ற மாதிரி போயிட்டு கட்டியே பிடிச்சிடுறாரு. அப்புறம் அப்படியே ஜாலியாக இருக்காரு. ஜொங்குக்கு மூடு திருப்பியும் நல்லா ஆகிடுது. உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு, உங்கள் முன்னாடி பிடிச்சி இழுக்கிறாரு யாரும் இல்லாத நேரத்தில். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன 2-3 நாளாக ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தது கம்முன்னு, இப்போ என்ன திருப்பி ஆரம்பிச்சிருச்சு சேட்டையெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ஜன் அவங்க தாத்தா கிட்டே போய் பேசிடுறாரு. இல்லை தாத்தா, எனக்கு வயன் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, அதனால் எனக்கு வந்து இந்த கல்யாணம் வேணாம் தாத்தா, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி புரிய வச்சிடுறாரு. அப்புறம் அவங்க தாத்தா, ஆனால் இப்போ எப்படியா இருந்தாலும் உங்களை அவங்க வீட்டுக்கு மருமகளாக கூட்டு போகணுன்றது அவங்க தாத்தாவோட பிளான். அது யாராக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே சரி நம்ஜுனுக்கு இல்லைனா என்ன ஜொங்குக்கு பண்ணி வச்சிடலான்னு இப்போ அடுத்த பிளான் அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு. இப்போ தான் ஜொங்குக்கு நிம்மதியாக இருக்கும், அப்பாடி அப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கும் ஜொங்குக்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடக்குது. நல்லபடியாக அப்படியே எல்லாம் கல்யாணம்லாம் ஆகி இன்றைக்கி இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்போது உங்களுக்கு எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, ரூம் எல்லாம் ரெடி ஆகுது. ஜொங்குக்கு செம்ம சந்தோஷம். அவருக்கு ஐயோ இந்த ஒரு நாளுக்காக தானே நான் இத்தனை வருஷமாக காத்திருந்தேன், ஐயோ எத்தான் இன்னைக்கு இருக்குடா அவளுக்குன்ற மாதிரி அவர் செம்ம சந்தோஷத்தில் இருக்கார். ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சென்டெல்லாம் எடுத்து எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிறாரு. சென்ட் எடுத்து அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் ஜொங்குக்கு. நீங்களும் இப்போ ரெடி ஆகிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு ரூமுக்குலாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே இந்த சோட்டு பையன் உங்கள் பின்னாடியே வந்துடுறான். உங்களுக்கு அது தெரியல, நீங்கள் போய்ட்டு ரூம்குள்ளே போகும்போது கரெக்டாக அவனும் உங்கள் கூட சேர்ந்து ரூம்குள்ளே வரான். இங்கே அவங்க அம்மா எல்லோரும் இருப்பாங்களே, சோட்டோட அம்மா எல்லோரும் பிடிச்சி சோட்டு இழுக்கிறாங்க. டே இல்லைடா, அத்தை இன்னைக்கு தனியாக தண்டா படுக்கணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க, வெளியில் கூப்பிட்றாங்க. சோட்டு இல்லை நான் அத்தை கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு நேராக குடுன்னு ஏறி போய் ஜொங்குக்கு பெட்டில் உட்காந்துருப்பாரு. ஜொங்குக்கு பின்னாடியே போய் டமால்னு போய் குதிக்கிறான். ஜொங்குக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா சோட்டு, டேய் நீ என்னடா பண்ணுறீங்க, உங்கள் அத்தை எங்கடா அப்படின்னு கேட்குறாரு ஜொங்குக்கு. நீ சோட்டு
அத்தை ஏதோ அங்கே நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களை காட்டுறான். நீங்கள் அங்கே வாசல்லே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ சோட்டோட அம்மா தான், அதை உங்கள் அண்ணி தான் வந்து வயன் கூப்பிடாவல, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ அண்ணி இருக்கட்டும், அவன் அழுகுறான் அண்ணி, பரவாயில்ல விடுங்க, நான் வந்து அவன் தூணதுக்கப்புறம் நான் வந்து கூட்டுறேன், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு சரி ஓகேன்ட்டு கதவை சாத்திடுறீங்க. சாத்தி லாக் போட்டு திருப்பி ஜொங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஜொங்குக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு எவ்வளோ விட்டா வயன் என்னாச்சு கூட்டு போக சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஜொங்குக்கு அவன் சின்னது பிறந்ததுலேருந்தே என் கூட இருந்து பழகிட்டானா, அதனால் டக்குன்னு விட்டுட்டு போக மாட்டான் ஜொங்கு. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் அவனை நானே எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒன்று ஜொங்குக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பால் எடுத்துகிட்டு போய் ஜொங்கு குடிக்கிறீங்க. அவரும் வாங்கி குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக்கிங்காக அவங்கள பார்த்துட்ருக்காரு. இந்த காலில் உழுவுற பழக்கம் அதெல்லாம் அவங்க வீட்டில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் காலில் தானே உழுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலை அப்படியே உழுவுற மாதிரி விழுந்துட்டு தொட்டுட்டு ஜொங்குக்கு பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டுறீங்க காலை. அவர் ஏய் புருஷாக்காரன் காலில் வந்து ஆசீர்வாதம் தாண்டி பண்ணோம், நீ என்னடி பண்ணுற பிடிச்சி கில்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது புது ஸ்டைலு, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கில்லுனா அந்த ஆசீர்வாதம் இன்னும் நல்லபடியாக பழிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. இங்கே சோட்டு பின்னாடி படுத்துட்டு இருக்கான். அத்தை என்ன பண்ணுறத்த அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறான். ஜொங்குக்கு இங்கே என்னத்தடா பண்ண விடுற, ஒன்றுமே பண்ண விடாமல் வந்து நந்தி மாதிரி நடுவில் உட்காந்து இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் அந்த பக்கம் சோட்டுக்கு அந்த பக்கம் போய் படுத்துக்கிறீங்க. சோட்டு வந்து உங்களுக்கு ஜொங்குக்கும் இப்போ நடுவில் இருக்கான். நீங்கள் போயிட்டு சோட்டு சாப்பிட்டல்ல சரி தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தட்டி கொடுக்குறீங்க சோட்டுக்கு. அவன் இல்லை எனக்கு தூக்கம் வரல, நம்ம வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு ஏன்ச்சு உட்காந்துட்டு உங்கள் கூட சாபுத்திரி அதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். நீங்களும் சரி கொஞ்ச நேரம் அப்படி தான் பண்ணுவான், அப்புறம் தூங்கிடுவான்ட்டு நீங்களும் விளையாண்டே இருக்கீங்க. ஜொங்குக்கு இங்கே மண்டை சூடாகுது. அவர் பாட்டு மண்டையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. என்னடா பண்ணுறானுங்க இவங்கன்ற மாதிரி. அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் நைட்டு ஒரு 12 மணி ஆகுது. அப்போவுமே சோட்டு தூங்கல, அவங்க கூட விளாண்டுட்டே இருக்கான். நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வந்து லைட்டாக டயர்டாகி நீங்கள் அப்படியே தலையை சாய்ச்சி வச்சு படுத்துட்டு அப்படியே விளாண்டுருக்கீங்க அவங்க கூட. இப்போது ஜொங்குக்கு டேய் போதண்டா படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்கிறாரு. சோட்டு இல்லை மாமா நீங்களும் வாங்க மாமா நம்ம விளையாடலாம், நம்ம 3 பேர் விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு சோட்டு கேட்குறான். இங்கே ஜொங்குக்கு மைண்ட் வாய்ஸு டேய் எங்கடா விளையாட விடுற என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாரு சோட்டு, இன்னைக்கு நீ நானும் உங்கள் அத்தை விளையாடக்கூடாது, இன்னைக்கு நானும் உங்கள் அத்தையும் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்கிறாரு. நீங்கள் குழந்தைகிட்ட என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானும் உங்கள் அத்தையும் தாண்ட சோட்டு விளையாடணும், நீ போய் அமைதியாக அம்மா பக்கத்தை படுத்துக்கோ, நாளைக்கு நம்ம 3 பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு சொல்கிறாரு. சோட்டு நீயும் அத்தையும் மட்டும் விளையாடணுமா, அது என்ன விளையாட்டு அப்படி சொல்லிட்டு சோட்டு கேட்குறான். ஜொங்குக்கு அது ஒரு விளையாட்டுடா, நீ அது பெரியவனானா உனக்கு புரியும்டா, நான் சொல்லித்தரேன்டா மாமா உனக்கு, அதெல்லாம் நீ கொஞ்சம் போய் உங்கள் அம்மாட்ட தூங்குடா, இல்லைனா எங்கேயாவது தூங்கி தொலைடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சோட்டு அதெல்லாம் இல்லை நீங்கள் நம்ம 3 பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அடம் பிடிக்கிறான். நீங்கள் சோட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை படுக்க வச்சுக்கிறீங்க. ஜொங்குக்கு செம்ம காண்டாவது, அவன் தூங்கவும் மாட்டான், ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு அவர் பாட்டு கம்முன்னு படுத்துடுறாரு. எதுவுமே பேசலை. நீங்களும் டயர்டாக இருக்கீங்கன்ட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்படியே விடிஞ்சிருது. அப்புறம் சோட்டு செம்மையாக தூங்கிட்டு இருப்பான். இப்போ அவங்க அம்மா வந்து அதாவது உங்கள் அண்ணி வந்து கதவு தட்டுறாங்க. என்னாச்சு பையன் நைட்டு வந்து விடுவேன்னு பார்த்தா வரவே இல்லை, நீ என்ன இல்லை நீ அவன் தூங்கவே லேட்டாக தான் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மா சோட்டோட அம்மா செம்ம டென்ஷன் ஆகி உங்கள் நேரம் உள்ளே வந்து சோட்டோ தான் போட்டு கிள்ளி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கத்துலேயே. அதுக்கப்புறம் ஜொங்குக்கு இங்கே அப்படியே தூங்கிட்டு இருக்காரு செம்மையா. நீங்கள் அப்படியே ஐயோ பாவம் இவன் வேறு நைட்டெல்லாம் வெயிட் பண்ணானேன்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்க. அப்போ தான் ஜொங்குக்கு வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் குளிச்சுட்டு அப்போ தான் வரீங்க. அப்போ வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வெளியெலாம் வந்து சாரியை கட்டுறீங்க, பாவாடையும் ஜாக்கெட்டையும் போட்டு வந்துட்டு வெளில தான் சாரியை கட்டிகிட்ருக்கீங்க. இப்போ ஜொங்குக்கு அப்படியே எழுந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டிகிட்ருக்கிறத அவர் உங்ககிட்ட பேசவே இல்லை, வெறும் பார்த்துட்டு மட்டும் இருக்காரு. வாயை திறந்தா தானே அப்புறம் வந்து கோவமாக இருக்கோமா இல்லையான்னு தெரியும், என் கண்ணு மட்டும் உன்னை சைட் அடிக்கட்டும்ன்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் உங்களை யாரை பார்க்குறாங்கன்ற ஒரு உணர்வு இருக்கும்ல, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜொங்குக்கு தான் என்ன சார் பேசாமல் இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டிங்களா என்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் பேச மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேர் கபோர்ட்லேருந்து டவல் எடுக்க வராரு. நீங்கள் கபோர்ட் கிட்ட தான் நிற்கிறீங்க. அவர் உங்ககிட்ட தான் வந்து அப்படியே கபோர்டு திறக்கிறாரு, டவல் எடுக்கிறாரு. நீங்கள் அந்த டவலை பிடிச்சிக்கிறீங்க. மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுற, அது குழந்த மாமா, அதுக்கிட்ட நான் இப்போ என்ன மாமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் குழந்தையா இருந்தாலும் புரிய வச்சு அமுச்சிருக்கணும், நீயும் கூட சேர்ந்துட்டு நேற்று அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்த, எத்தனை 4 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன், ஒரு இதுவே இல்லை உனக்கு, விடு அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் மாமா கோவப்படாத மாமா, எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்டே இருக்காது, சரிவா உனக்கு இப்போ என்ன ஒரு கிஸ் கொடுத்தவனுக்கு சரியாயிருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர்
இந்த ஒரு கிஸ்ஸுக்காக தாண்டி 4 வருஷம் கஷ்டப்பட்டு அண்ணா உங்கள் தாத்தா வந்து வேறு அவனுக்கோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி போய் எல்லாத்தையும் நான் போய் சரி பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி இந்த ஒரு கிஸ்ஸுக்காக தான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் மாமா சரி விடு, ஏன் மற்ற நைட்டே வராதா, நீயும் நானும் புருஷன் பண்ணாட்டியா, புரிஞ்சுக்கோ மாமா விடு, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணடிக்கிறீங்க ஜொங்குக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னைக்கு நடந்து முடிக்குதோ அது வரைக்கும் அவளை நீ தப்பி இதெல்லாம் பண்ணாது அப்படின்ட்டு போயிடுறாரு. போயிட்டு குளிச்சுட்டு வராரு. வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்கேயா வெளியில் போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஹனிமூனுக்குலாம் போங்கன்னு. ஜோங்குக்கும் ஹனிமூன் பிளான்லாம் ரெடி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ ஹனிமூனுக்கு கிளம்பிடுறீங்க. சோட்டுவை வந்து ஒரு ரூமில் போட்டு அவங்க அம்மா வந்து கார்ட்டூன் போட்டு விட்டுறாங்க நீங்கள் கரெக்டாக கிளம்புற நேரத்தில். ஏன்னா சோட்டுவும் வரான்னு அடம் பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கிளம்பிடுறீங்க. காரில் ஏறி உட்காந்தோடனே இப்போ தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்கு பெருமூச்சு விட்றாரு. இந்த சோட்டு பையன் வரலன்ட்டு. என்னத்துக்கு பெருமூச்சு விட்ற, உன் கூட ஒரு அரிசி மூட்டை சுற்றிட்டு இருக்குமே, நான் தான் வரலையே, அதான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னோடனே உங்களுக்கு சிரிப்பு வருது. என்ன இருந்தாலும் நீ குழந்தைய எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் ஊட்டிக்கு தான் டிக்கெட் போட்டிருப்பாரு. ஃபஸ்ட்டு இங்கே போகலாம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்டேட்ஸ் வேறு மாறி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஊட்டிக்கு தான் போகிறீங்க. நேராக வந்து ரூம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் நேராக அப்படியே டயர்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு நேராக போய்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க, செம்மையாக மழை பெய்யுது. நீங்கள் அப்படியே பால்கனியில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜோங்குக்கு தான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படியே அதுங்களை டைட்டாக பேக் ஹேக் பண்ணிக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை தாண்டி மிஸ் பண்ணேன், அந்த அரிசி மூட்டை தாண்டி எல்லாத்தையும் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கழுத்தில் ஒரு மூக்கை வச்சு தேய்க்கிறாரு. நீங்கள் என்ன மாமா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூசுது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுறீங்க அவரை. கம்முன்னு இருடி அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி அப்படியே வெளியில் அப்படியே மழை பெய்யுது உங்களுக்கு. மாமா எனக்கு குளிருது மாமா, நீ ஏற்கனவே மழைலாம் பெஞ்சிருக்கு, நீ வேறு சில்லுன்னு இருக்கப்போ போய் முதல்ல தொட போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளுறீங்க. அவர் இப்போ என்ன உனக்கு குளிருது சில்லுன்னு இருக்கா தானே சொல்லிட்டு நேராக தரத்தரன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுது இதுன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு உங்களை போய் கீழே நிற்க வச்சுடுறாரு. சூடாக தான் இருக்குது தண்ணி, ஹீட்டர் போட்டு சூடாக தான் இருக்குது தண்ணி, நேராக உங்களை மேலே அப்படியே விழுது. நீங்கள் என்ன மாமா பண்ணுற, இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் நீ திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் கொண்டை போட்டிருப்பீங்க, உங்கள் கொண்டையை அப்படியே கழட்டி விட்டுறாரு. இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ நானும் இருக்கும் போது கொண்டை போடாத, முடி விரிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் முடி விரிச்சு விட்டால் தான் அவருக்கு பிடிக்கும். அப்படியே அவர் கழட்டி ஃப்ரீயாக விட்டுறாரு. விட்ட முடியெல்லாம் தூக்கி காது பின்னாடி எடுத்து விட்டுறாரு. உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷம் தானே, இல்லை அந்த நம்ஜுனியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏதாவது யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டது சந்தோஷம்தான், ஆனால் நம்ஜுன் மாமாவும் கட்டியிருக்கலான்னு அப்பப்போ யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்து பிடிக்கிறாரு. நீங்கள் ஐயோ உனக்கே தெரியாதா நான் கல்யாணம் பண்ணுறது சந்தோஷமா இல்லையான்னு, இதை நீ கேட்டு வேறு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறாரு. நீங்கள் ஐயோ மாமா வேணாம் மாமா இப்போது கொஞ்ச நாள் போட்டு மாமான்றீங்க. அவர் ஏற்கனவே கல்யாணம் அன்னைக்கு நைட்டு அரிசி மூட்டை பிளானெல்லாம் கெடுத்துருச்சு, இதுக்கு மேலே மாவில நீ ஏதாவது வாயை திறந்த வேணாங்க நான் கொலகாரனா மாறிட வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ வேணாம் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்ரூம்லேயே ஒரு மேக்கவுட் செக்ஷன் முடியுதுடா. உங்களுக்கு ஒரு செம்மையாக மேக்கவுட் நடந்திருக்கும், மொரட்டு மேக்கவுட். ஜொங்குக்கு 4 வருஷம் தீர்த்து வச்சுருந்த வெறி எல்லாத்தையும் காமிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஒன்றுமே முடியலடா பாவி என்னடா பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செம்ம டயர்டாகி அப்படியே உங்கள் ஹனிமூன் ஃபுல்லாக ஜாலியாக நீங்கள் அப்படியே போயிருக்கோம். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஊருக்கு வந்துடுறீங்க. வந்தோடனே இந்த சோட்டு தான் எங்கேருந்தோ ஓடி வரான் அவங்கள தேடி. அத்தைன்னு அழுதுகிட்டே வரான் அவன். நீங்கள் அவங்களுக்கே அழுவே வருது, அவனை இவ்வளோ நாள் பிரிஞ்சு நீங்கள் இருந்ததே இல்லை, உங்களுக்கு அழுவே வருது. நீங்களும் அழுவுறீங்க, அவனும் அழுகுறான், மாறி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க 2 பேரும். அத்தை என்னையா அத்தை விட்டு போன நீ அப்படி சொல்லிட்டு அவன் அழுகுறான். நீங்கள் ஐயோ இல்லை சோட்டு, அத்தை சும்மா தான் போயிட்டு வந்தேன் நான் ஊருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, அது நான் வந்துட்டேன்ல அதான் அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே சரிப்பான்னு சமாதானப்படுத்தி அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஜொங்குக்கும் சரி ஓகே அவன் அழுகுறான்றனால அவரும் விட்டுறாரு. ஸோ இப்படியே டேஸ் போகுது. ஆனால் உங்களுக்கும் ஜொங்குக்கும் நடுவில் சோட்டு இப்போ பாரு கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டுருக்கான். லைக் வந்து நடுவில் படுத்துக்கிறது. ஜொங்குக்கும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே விட மாட்டான். இது ஜொங்குக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவர் இதனால் உங்கள்கிட்ட நிறைய சண்டையும் போட்டிருப்பாரு. ஆனால் நீங்கள் அவன் குழந்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்க. இப்படி டேஸ் போயிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்றீங்க. ஜொங்குக்கு செம்ம ஹாப்பி. ஐயோ என்னோட வாரிசு வரப்போகுதுன்ட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவர் இப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது.
அவர் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு நீங்கள் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா உங்களுக்கு 5th மந்த்தும் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு சீமந்தம் வைக்கிறாங்க. சீமந்தம்லாம் வச்சு உங்களுக்கு செம்மையாக எல்லாம் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜொங்குக்கு அவருக்கு பிஸ்னஸில் ஒரு லாஸ் வந்துடுது. அவர் கடை மாதிரி தான் வச்சுருப்பாரு ஜொங்குக். ஸோ அதில் சரியான லாஸை வந்து அவங்க பார்ட்னர்ஸ் கூட அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சண்டை வந்துடுது. அவருக்கு ரொம்ப பெரிய லாஸ் வந்துடுது. அதனால் அவர் செம்ம டென்ஷன்லாம் இருக்கிறாரு. இப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இதுக்கு மேலே இங்கே எந்த வேலைக்காவது சரி வீட்டுக்கு போகலாம், உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே சோட்டு வந்து உங்கள் மடியில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். தூங்கலை, லைக் சும்மா படுத்துட்டு இருக்கான். இங்கே ஜொங்குக்கு வந்து இதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அவனே எஞ்சி போயிடுவான்ற மாதிரி கம்முன்னு இருக்காரு. உங்களுக்கு தெரியுது ஜொங்குக்கு ஏதோ சரியில்லை. நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்க, என்னாச்சு ஜொங்குக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரி ஓகே, அப்படியே அவரே சரியாயிருவாரு, நீங்களும் விட்டுறீங்க. அதுக்கப்புறம் சோட்டு தூங்கிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரில. அதனால் அவனை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு போகிறாரு. நீங்கள் அவன் எஞ்சிருவாமாம்மா நீ இப்படி பண்ணினா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஜொங்கு கிட்ட. அவர் எதுவுமே பேசல, கம்னு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவனை அப்படியே தலையை தூக்கி பக்கத்தில் போட்டோன்னே அவன் ஏஞ்சிட்றான். ஏஞ்சிட்டு அழுதுட்டு நான் அத்து கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உங்கள் மடியிலே பத்துக்கிறான். ஜொங்குக்கு வயன் அவனை கொஞ்சம் பக்கத்தில் போட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் மாமா அவன் ஏஞ்சிட்டானா கத்துவாமாம்மா அழுவாமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வயன் நான் அவனை ஏஞ்சி பக்கத்தில் போட்டு வரியான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் ஏன் மாமா இப்போ கோவப்படுறேன், நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன்னு நீ புரிஞ்சுக்கோடி. எப்போ பாரு என்ன அவன் அழுவானா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் அவன் அழுவான் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் மாமா கோவப்படாத, எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எல்லாத்துக்கும் சும்மா கோவப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காத. நானும் சரி குழந்தை சின்ன பையன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன். சும்மா என் பொண்டாட்டிக்கிட்ட கூட என்னால் பேச முடியாது. என்ன இதுக்கு நீ நான் இப்போ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் மாமா என்ன மாமா சரி சொல்லி இப்போ என்ன உனக்கு அப்படின்னா, நீ முதல்ல அவனை தள்ளி போடு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே தள்ளி போட போகிறீங்க. ஆனால் அவன் ஏஞ்சிக்கவே மாட்டான். அவங்க மேலே தான் திருப்பி வந்து படுத்துக்கிறான். அவர் ஒரு கட்டம் பார்த்துட்டு என்ன உனக்கு புரியலையா, உனக்கு அம்மா அப்பா இல்லை இருக்காங்கல்ல, போய் அவங்க ரூமில் படுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த சோட்டு பையன் அழுகுறான். என்ன திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அழுகுறான். நீங்கள் மாமா குழந்தைய திட்டாத மாமா, கம்மன் ரெடி அப்படின்னு சொல்லிடுறாரு ஜொங்குக்கு. உங்க நேரம் சோட்டுக்கிட்ட தான் அவனை சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாரு. அப்படியே இறக்கி விட்றாரு கீழே பெட்டில். உங்கள் அம்மா போயிட்டு போடா, சும்மா எப்போ பாரு என்ன உங்கள் அத்தை கூட தான் இருப்பியா, நான் உங்கள் அத்தவங்க உங்களுக்கு அம்மாவா என்ன, உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, உங்கள் அம்மா அப்பா ரூமுக்கு போ அப்படின்றாரு. சோட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் போவே மாட்டான். அவங்ககிட்ட திருப்பி வரான். ஜொங்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிடுறாரு அவனை சோட்டுவை. நீங்கள் இதுக்கு மேலே உங்களால் முடியல, நீங்கள் இப்போ ஜொங்கு தள்ளி விட்டு மாமா என்ன பண்ணுற நீ, சின்ன குழந்தை மேலே கை வைக்கிற, அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அறிவில்லைங்கிற, உனக்கு தாண்டி அறிவில்லை, கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது, எத்தனை நாள் நீங்கள் யோசிச்சு பேர், எத்தனை நாள் நைட்டு நீ நான் மட்டும் தூங்கியிருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா சின்ன பிள்ளை கூட ஏன் மாமா இப்படி கம்பேர் பண்ணிட்டு இருக்க, என்ன மாமா உன் பிரச்சனை நீங்கள் கத்துறீங்க. அவர் முதல்ல அவனை வெளில அனுப்பு, நீ இன்னொரு வாட்டி அவன் வந்து இங்கே படுத்தான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் இங்கே தான் அவன் படுப்பான், என்ன உன்னால பண்ண முடியும் நீங்கள் கேட்குறீங்க. அவர் எதுவுமே யோசிக்கல, என்னது சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் சின்ன பையன், அவன் சின்னதுலேருந்து அவன் என் கூட தான் இருக்கான், அவன் புள்ள மாதிரியா, அப்போ உன் வயிற்றுல வளர்றது என்னது, உனக்கும் எனக்கும் உன் வயிற்றுல வளருதுல அதுதான் நம்ம புள்ள, இது உங்கள் அண்ணன் புள்ள, அப்போ உங்கள் அண்ணன் புள்ளனா அந்த இதில் வச்சுக்கோ. அப்போ நம்ம பிள்ளை நாளைக்கு வந்துச்சுன்னா நம்ம பிள்ளை அனாதைய ரோட்டில் விட்டுட்டு இவனை தூக்கி வச்சுப்பியா அப்படின்னு ஒன்னே உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் பலார்னு அரைச்சிடுறீங்க. ஜொங்குக்கு ஒன்றும் பேசலை, கம்முன்னு இருக்காரு. என்ன சொன்னேன், என் பிள்ளைய நான் அனாதையை விட்டுருவேன் ரோட்டில், நீ என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா மாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் குடிச்சிட்டுலாம் வரலடி, நீ தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கா அப்படின்றாரு. நீங்கள் உங்ககிட்ட இதுக்கு மேலே மனுஷன் வாழ முடியாது, நான் உன்னோட கேரக்டருக்கு தான் உன்னை லவ் பண்ணேன், என்ன தான் நீ கோவப்பட்டாலும் உங்ககிட்ட குணம் இருக்குன்னு தான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் நீ இப்போ குணத்தையும் இழந்துட்டேன், இதுக்கு மேலே உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சோட்டுவை கூட்டிகிட்டு நேராக ரூம் விட்டு வெளில போகிறீங்க. அப்போ ஜொங்கு உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. எங்கே போகிற அப்படின்றாரு. நீங்கள் எங்கேயோ போகிறேன் ஆனால் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வெளில போகிறீங்க. அப்போ உங்கள் டைட்டாக இன்னும் உங்கள் கையை பிடிக்கிறாரு. இங்கே பாரு வயன், என்னை கோவப்படுத்தாத உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் என்னை கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. மாமா கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு நீங்கள் போகிறீங்க. திருப்பி ஜொங்கு உங்கள் கையை பிடிச்சி என்னடி ஓவராக பண்ணுறேன்ட்டு போட்டு பலார்னு அரைஞ்சிடுறாரு உங்களை. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றத யோசனையே அவருக்கு போயிடுச்சு உங்களுக்கு மேலே. இந்த கோவத்தில் அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஐயோ இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே கையை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் பார்க்குறீங்க, நீ இப்போது இன்னொரு பிள்ளை பற்றி தான் யோசிக்க மாட்டேன்னு நினச்சேன், நீ உன் பிள்ளைய பற்றியே யோசிக்கலாமாம்மா, என் வயிற்றுல உன் பிள்ளை தானே வளருது, அதை கூட யோசிக்காமல் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நீ அடிக்கிறல்ல, இதுக்கு மேலே உங்க கூட நான் இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லைன்ட்டு நீங்கள் பாட்டு அழுதுகிட்டே அந்த சோட்டுவை கூட்டிகிட்டு உங்கள் ஊருக்கு கிளம்பி போயிடுறீங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்க.
சோட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி ஜொங்குக்கு மாமா அவன் அத்தையை அடிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு வீட்டில் சொல்லி விட்டுறான். உங்கள் அம்மா அப்பாவா இங்கே இங்கே வந்து சண்டை போடுறாங்க, ஜொங்குக்கு ஏன் இப்படி பண்ணான் அப்படின்ட்டு. ஆனால் ஜொங்குக்கு எதுவுமே பேசலை, அப்படி கம்முனே தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு கில்ட் ஆகிடுச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவளை போட்டு அடிச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு அவர் செம்ம கில்ட்டாக இருக்காரு. அவர் உங்கள் வீட்டுக்கு 2-3 வாட்டி வந்திருப்பாரு, ஆனால் நீங்கள் அதுவே தந்துருக்க மாட்டீங்க, எனக்கு யாரையும் பார்க்க வேணான்ற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. எப்படியே டேஸ் போயிருக்கும். பார்த்தா அப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பெயினும் வந்திருக்கும், உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஜொங்குக்கு நியூஸ் வருது, இந்த மாதிரி வயனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் உங்கள் ஊருக்கு கிளம்பி வராரு. நீங்கள் செம்மையாக வழியில் துடிக்கிறீங்க, உங்களால் முடியல, ப்ரெக்னென்சி பெயினை தாங்கவே முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது உங்களுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது, முடியல, சுத்தமாக முடியல உங்களால். நீங்கள் அப்படியே மயக்கத்திலே இருக்கீங்க. அப்படியே ட்ரை பண்ணி புஷ் பண்ண ட்ரை பண்ணி திருப்பி மயங்கி நீங்கள் அப்படியே மயக்கத்துக்கு போகிறீங்க. இந்த ஜொங்குக்கு அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. ஆனால் உங்கள் வீட்டில் யாரும் ஜொங்குக்கு உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் போனால் பையன் கண்டிப்பாக சரியாயிடுவா, உள்ளே விடுங்க என்ன அப்படின்லாம் கேட்பாரு. ஆனால் யாருமே விட மாட்டுறாங்க. உங்கள் அண்ணா வேற ஜொங்குக்கு அடிச்சிருவாரு, ஒரு அரை விட்டுறாரு கோவத்தில். நீங்கள் ஜொங்குக்கு போயிட்டு உங்கள் அண்ணன்கிட்ட மச்சான் எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான், உங்கள் தங்கச்சி மேலே நான் கையை வச்சிருக்க கூடாது தான், ஆனால் எனக்கு கோவத்தில் தான் மாமா நான் அடிச்சிட்டேன் மச்சான், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா காலெல்லாம் விழுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஜொங்குக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உங்கள் அப்பா விட்றா அவள் போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவனை அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணனை தள்ளி விட்டுறாரு. ஜொங்குக்கும் இப்போ அந்த மெடிக்கல் இதெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பச்சை கலரில் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளே வர்றாரு. அவங்க டாக்டர் உங்களை யார் உள்ளே விட்டா, நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு கத்துறாங்க. உடனே அவர் நான் தான் ஹஸ்பண்ட் மேடம் அப்படின்னு சொல்கிறோன்னே, சரி ஓகே போய் அவங்க கையை பிடிங்க அப்படின்னு சொன்னோடனே ஜொங்குக்கு இப்போ தான் வருது உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே சைடில் பார்க்குறீங்க, பார்த்தா ஜொங்குக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு மூஞ்ச திருப்பிக்கிறீங்க நீங்கள், அப்படி எதுக்கடா நீ வந்தன்ற மாதிரி. அப்புறம் அவர் உங்கள் காதுகிட்ட வந்து, வயன் என் மேலே கோவமாக இருக்கு, எனக்கு தெரியும்டி, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் முதல்ல நீ குழந்தைய பெற்றுடு, மிச்சத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுறீங்க, அவர் கண்ணே கலங்குது நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து. அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறத அவர் பார்க்குறாரு. அவருக்கு கண்ணு கலங்குது, நீங்கள் கதறீங்க. அப்புறம் ஒரு வேலையாக உங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. ஜொங்குக்கு கண்ணெல்லாம் கலங்கி பார்க்குறாரு. அப்புறம் உங்கள் நெத்திக்கிட்ட வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை பாப்பா பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உங்கள் கையில் அப்படியே குழந்தைய முதல்ல உங்ககிட்ட தான் வந்து அப்படி உங்களோட செஸ்ட்டில் வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு குழந்தைய பற்றி கிஸ் பண்ணி, அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜொங்குக்கு பார்த்துட்டு இப்போ ஜொங்குக்கு கையில் தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ரேப் பண்ணி. அப்படியே அவர் ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டு அவருக்கு கண் கலங்கி அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அவரை மாதிரியே இருக்குது, அவர் அப்படியே டிக்டோவாக அப்படியே அவர் ஃபேஸு, அவர் நோஸு, ஐஸு எல்லாமே அவரை மாதிரியே இருக்குது. அவர் என்னடி அப்பா மாதிரி அடித்தாங்க காப்பி மாதிரியே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு பாப்பாவை. அப்படியே அப்பா மாதிரியே இருக்கடி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் அந்த பேபி இது இருக்கும்ல, அதில் வச்சுட்டு இப்போ உங்ககிட்ட தான் பேசுகிறதுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் அதான் குழந்தை பார்த்துட்டல கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பாரு என்ன இத்தடி 5 மாதம் ஆச்சுடி, ஒரு வாட்டி கூட என்னை பார்க்க விடலடி, நீ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு. நீங்கள் உனக்கு தானே எவ்வளோ கோவம் வருதுல்ல, புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என் மேலே கை வச்சல, அப்புறம் என்ன உனக்கு என்ன அக்கறை, உன் பிள்ளைய தானே உனக்கு முக்கியம்னா, அதான் உன் பிள்ளைய பார்த்துட்டல கிளம்பு அப்படின்றீங்க. நான் கோவப்பட்டது தப்பு தாண்டி, எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிரு, உனக்கே தெரியும்ல என்னால் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் தான் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன், யாரையும் புரிஞ்சுக்காமல் இருந்தேன். ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும் தாண்டி. ஆனால் நீயும் கடைசியில் என்னை புரிஞ்சுக்கலன்னா எப்படிடி, உனக்கே தெரியும் என்னை விட்டு நீ போகிறன்றதுலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் அந்த கோவத்தில் தாண்டி நான் அன்றைக்கி அடிச்சிட்டேன் உன்னை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி நீ என்ன அடித்தது கூட எதுவும் இல்லை மாமா, அவன் சின்ன பையன் சோட்டு, அவனை ஏன் மாமா அடித்த, அவன் என் புள்ள மாதிரி தான் மாமா, என்ன தான் நம்ம புள்ள வந்தாலும் சின்ன வயசுலேருந்து நான் அவனை தான் மாமா முதல்ல வளர்த்தேன், அவன் என் பையன் மாதிரி தான் நான் வளர்த்தேன், அவன் மேலே நீ எப்படி கையை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் தப்பு தாண்டி, தப்பு தான், நான் வேணா உங்கள் அண்ணன் காலில் கூட விழுறேன் அவன் பிள்ளைய அடித்ததுக்கு, ஆனால் தயவுசெய்து நீ என் மேலே கோவமாக இருக்காதுன்ட்டு ஜொங்குக்கு அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக அழுகுறாரு. அப்படியே உங்கள் காலை போய் பிடிச்சி விட்றாரு. நீங்கள் காலெல்லாம் பிடிக்காத கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலை உதைக்கிறீங்க. அவர் பொண்டாட்டி காலை பிடிக்காமல் பரவாயில்ல, பொண்டாட்டி காலை பிடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. உங்களுக்கு ஒரு மேலே கோவம் இருந்தாலும் ஒரு அழுகுறதை பார்த்தோன்னே உங்களால் முடியல. நீங்கள் டைட்டாக கிட்ட கூப்பிட்டு அவர் நெத்திலேயே கிஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்களை டைட்டாக பண்ணி அழுகுறாரு. மனுஷன் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் போல, ரொம்ப அழுகுறாரு, தேம்பி குழந்த மாதிரி அழுகுறாரு. நீங்கள் குழந்தையாம்மா நீ எதுக்கு அழுகுற, விடு, உனக்கே தெரியும்ல எங்கே சுற்றி அங்கே சுற்றி எப்படியா இருந்தாலும் உன் மேலே கோவம் போயிடும்னு, அந்த தைரியத்தில் தானே நீ இன்றைக்கி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாப்பாவை பார்க்குறீங்க நீங்கள். பாப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் கூட என்ன மாதிரி இல்லை, ஒன்றை மாதிரி அடித்தான் காப்பி மாதிரி அப்படியே டிக்டோவாக உன் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா, ஒரு மூக்கு ஒரு முழி என்ன மாதிரி இருக்கா, 10 மாதம் சுமந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெற்று எடுத்தா ஒன்றை மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லி புலம்புறீங்க. அவர் மேனுஃபேக்சர் பண்ணது அப்படி, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றாரு. நீங்கள் ஏன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே சோட்டு தான் வரான். சோட்டு வந்துட்டு நேராக ஜொங்கு கிட்ட முறைச்சிக்கிட்டே வரான். வந்துட்டு அவன் அப்படியே ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். ஜொங்குக்கு ட்ரெஸ்ஸை பிடிச்சி கீழே குனிய சொல்லி ஹைட்டு பத்தலை அவனுக்கு. இன்னொரு வாட்டி என் அத்தை மேலே நீ கை வச்ச உனக்கு அவ்வளோதான், இன்னொரு வாட்டி என் அத்தைக்கிட்ட நீ வந்தினாலும் அவன் அவ்வளோதான், அத்தையை திட்டக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு போட்டு மிரட்டுறான். ஜொங்குக்கு டேயப்பா ரொம்ப பயந்துட்டான்டாயப்பா அப்படின்ற மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் சோட்டுவோட மண்டையை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு ஜொங்குக்கு. சாரிண்ணே மாமா அன்னைக்கு ஒன்று அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்குமே கில்ட்டாக இருக்கும் குழந்தைய அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்குறீங்க, பார்த்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜொங்குக்கு அண்டர்ஸ்டாண்ட் கடைசியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தையும் தூக்கி நீங்கள் சோட்டுக்கிட்ட காட்டுறீங்க, அதை பாரு அப்படின்ட்டு. அப்போது ஐ கேர்ள் பாப்பாவா அப்படி சொல்லிட்டு இவன் கண்ணெல்லாம் விரியுது. எதுக்கு இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான்ட்டு அப்போ தான் அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ எனக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சுன்னா அது உன்னைக்கு கட்டிக்கிற மரடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் கேர்ள் பாப்பான்னு அவன் அப்படி குதிக்கிறான். அவங்க அண்ணன் ஏதோ சொன்ன உடனே ஜொங்குக்கு என்னது யார் பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுக்குறது, அதுவும் இந்த அரிசி முட்டைகள்லாம் என் பொண்ணெல்லாம் நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன்ற மாதிரி அவங்க கான்வர்சேஷன் போது எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ நான் இந்த கதையை அப்படியே என் பண்ணுறேன்டா. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். கொஞ்சம் ஃபன்னாக தான் நான் இதை யோசித்தேன். நான் இது எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி யோசித்தேன், ஆனால் கதை வேறு மாதிரி வந்துருச்சு. நான் ஒரே கதையில் நிறைய திங்ஸை ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் இதெல்லாம் நான் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்டா. மிச்சம் வேறு கதையில் நான் அதை இன்க்ளூட் பண்ணி நான் வேறு இன்னொரு வில்லேஜ் டைப் ஸ்டோரியில் நான் கண்டிப்பாக அதை இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ அண்ட் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணிங்க நான் பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் கிவன் மீ கைஸ். ஸோ அப்கமிங் டேஸில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் நான் எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா? வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் கவுண்ட் எனக்கு என்னமோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வியூஸ் எனக்கு கொஞ்சம் வந்துச்சுன்னா நான் நிறைய வீடியோஸ் நான் கம்மிங் டேஸில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் ஆன் என்ஜாயிங் இமேஜினேஷன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ ஆல். சரங்கே.